தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஒரு 5 நிபந்தனைகளை கொடுத்திருக்காங்களாமா. யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு. இதுவரையும் நம்ம ஈரான் கொடுத்தாங்க நிபந்தனைகள், அதை பார்த்தாங்க, அமெரிக்கா ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா பாத்துருப்போம்ல. இன்னைக்கு ஒரு 5 கடைசி ப்ரொபோசலை கொடுத்திருக்காங்க. என்ன ப்ரொபோசல் கொடுத்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 4 விஷயம் நெகட்டிவா கொடுத்திருக்காங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க உங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடும் தர முடியாது, நீங்க போற நிறுத்துறதுக்கு இழப்பீடு தர மாட்டோம். இப்ப நாங்க போர் செஞ்சோம் பாருங்க, அதுக்கெல்லாம் எந்த காசும் நஷ்டத்தையும் நீங்க வாங்க கூடாது, வாங்க முடியாது, நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஓகேனா போர் நிறுத்தத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ரெண்டாவது, உங்க யுரேனியமை நீங்க கண்டிப்பா எங்கள்கிட்ட கொடுத்துதான் ஆகணும். யுரேனியம் உங்களோடது இனிமேல் கிடையாது, அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தா போர் நிறுத்தத்துக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. மூணாவது, அணுசக்தி அந்த எல்லா ஆலயங்களையும் க்ளோஸ் பண்ணுங்க, ஆனா ஒண்ணுக்கு பர்மிஷன் தரோம், அந்த ஒன்னை மட்டும் நீங்க நடத்திக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய 5-6 ஆலயங்களை க்ளோஸ் பண்ணிட்டு ஒண்ணு மட்டும் நடத்தி அது மூலமா உங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது நல்லது செஞ்சுக்கோங்க பொதுமக்களுக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப மூணாவது. நாலாவது பாத்தீங்கன்னா, உங்களுடைய எந்த சொத்தையும் நாங்க விடுவிக்க முடியாதுங்கிறாங்க. சொத்துனா என்னது? ஈரானுடைய சொத்துக்களை இவங்க முடக்கி வச்சிருக்காங்க, அதை என்ன பண்ண முடியாது, விடுவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 4மே நெகட்டிவ். இந்த 4 விஷயத்தையுமே ஈரான் செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவனுங்க செய்ய மாட்டோம் சொல்றதுக்கே ஒரு நிபந்தனைகளை வெளியிட்டு இருக்காங்க. சரி, அப்ப ஒண்ணு பிளஸ் விட்டாங்களே, அது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா முனைகள்லயும் போற நிறுத்துறோம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இதுவரையும் எல்லா முனைகள்லயும் நிறுத்த மாட்டோம், ஈரான் கூட மட்டும்தான் நிறுத்துவோம், லெபனான தனியா இஸ்ரேல் டீல் பண்ணிக்கோ, ஈராக்க தனியா நாங்க டீல் பண்ணிப்போம்னு பேசினவங்க இப்ப ஓகே, இனி இந்த தடவை போற நிறுத்துறதுக்கு ஏமனுக்கும் சரி, ஈராக்குக்கும் சரி, லெபனானுக்கும் சரி, இன்னும் யாரெல்லாம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாங்களோ அவங்களுக்கும் நாங்க நிறுத்துறோம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் தான் லெபனானு, அதுக்கப்புறம் ஈராக்கு, ஏமன், அவங்களுடைய போரும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஈராக்ல போர் நடக்குதான்னு கேட்டீங்கன்னா போர் நடக்கல, ஆனா அப்பப்ப சண்டை நடக்குது. ஒன்னா இஸ்ரேல் தாக்குதல் பண்ணுவான், ஒரு நாள் அமெரிக்கா தாக்குதல் பண்ணுவாங்க, ஒரு நாள் ஈரானுடைய பேக்கப் போர்ஸ் தாக்குதல் பண்ணுவாங்க. இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் நிறுத்துறாங்களாமா. அதே மாதிரி ஏமன் மேல ஒன்னும் அடியில விழுகல, லெபனான்லதான் உங்களுக்கு தெரியும் வச்சு செஞ்சுட்டு இருக்குது இந்த இஸ்ரேல். அங்க பாதி பொதுமக்களவே காலி பண்ணி விட்டானுங்க, எல்லாத்தையும் காலி பண்ணி இடத்த மாத்தி அந்த இடத்தவே அழிச்சிட்டு இருந்தாங்களே, அதை நிறுத்துறோம்னு சொல்லியிருக்காங்க. இதை வேணா ரொம்ப நாளா என்ன பண்ணாங்கன்னா ஈரான் கேட்டுட்டு இருக்காங்க, லெபனான்ல நிறுத்தினாதான் நாங்க போர் நிறுத்தத்துக்கு வருவோம். இப்ப அது மட்டும் நடக்க போற மாதிரி சொல்லியிருக்காங்க. இத ஈரான் ஏத்துப்பாங்களான்னா கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த நிபந்தனைகளை பார்த்ததுக்கு பிறகு போருக்கான தயாரிப்புகளை செஞ்சிருக்காங்களோ தவிர போர் நிறுத்துறதுக்கு எந்தவித சம்மதமும் கொடுக்கல. எப்ப வேணா அடி விழுகும், ஏன்னா நம்ம இந்த ஒரு கோரிக்கைகளை நம்ம ஏற்க முடியாது, அதனால போர் ஆரம்பிக்கிறதை எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஈரானே அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு திமிரு பாருங்க, இந்த அமெரிக்காவுக்கு தோத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, எல்லா அடியும் வாங்கி போட்டு தாங்க முடியாம போற நிறுத்தினதே அமெரிக்கா தான், கெஞ்சுறதே அமெரிக்கா தான், போர் நிக்கணும்னு கேட்டுட்டு இருக்கிறதே அமெரிக்கா தான். ஆனா குடுக்குற நிபந்தனைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு தெனாவட்டா கொடுத்து வச்சிருக்காங்க. தோத்தவங்க பேசுற பேச்சா இது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரிட்டானியா என்ன பண்ணிருக்காங்க, அரபு நாடுகளுக்கு ஆயுதங்களே கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரோன்கள்லாம் வந்தா தடுக்கக்கூடிய அந்த அயன்டோ மாதிரியான ஏவுகணைகளை பிரிட்டானியா கொடுக்குறேன்னு இருக்காங்க, வான் தடுப்பு. உடனே இந்த அரபு நாடுகள்லாம் போய் கையெழுத்து வாங்கி, எஜமானே நீங்க தான் எங்களுக்கு உதவி இருக்கீங்க, உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம், கனவுல கூட மறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்கள புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது எதுக்காக இவங்க ஆயுதம் வாங்குறாங்க அப்படிங்கிறது. இஸ்ரேல் தான் அச்சுறுத்தலான நாடு முஸ்லிம்களுக்குன்னு சொல்லிதான் ஈரான் போர் செய்யறாங்க. ஆனா இவனுங்க ஈரான் இருந்து தங்களை காத்து கொள்றதுக்கு தான் ஏவுகணைகளும் தடுப்பு ஏவுகணைகளும் வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க ஈரானோடு இணங்கி போயிட்டாவே பிரச்சனை இல்லை, ஆனா இவங்க அமெரிக்காவோடு இஸ்ரேலோடு இணங்கி போயிட்டு ஈரானை கழட்டி விடுறாங்க. அப்ப ஈரான் திருப்பி இவங்களை அடிக்கிறாங்க. இத புரியாமையே இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதே வேலையை பண்ணிட்டு இருக்கு இந்த அரபு நாடுகள். அதனாலதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் எப்படியாவது இத அரபு நாடுகளுடைய பிரச்சனையாக திசை திருப்பணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா அது இவங்களுக்குள்ள பிரச்சனை கிளப்பிடுறது, இந்த சவுதி, UAE இவங்க எல்லாரும் சேர்ந்து ஈரானை அடிச்சுக்கணுமே, இவங்க எல்லாம் அடிச்சுக்கிட்டாங்கன்னா நம்மள கல்டு போயிடலாம், அதுக்கப்புறம் உலகத்துக்கு என்ன சொல்லிடலாம், இந்த முஸ்லீம் நாடுகளே இப்படிதான் சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்க, நம்மளே மாதிரிலாம் அவங்களுக்கு அமைதியா இருக்க தெரியாதுன்னு சொல்லிடலாங்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. இதுகளும் புரிஞ்சுக்காம என்ன பண்றாங்க, பிரிட்டானியாட்ட போய் வான் தடுப்புகள்லாம் வாங்கிட்டு வராங்க. ஆனா இதேதான் பாத்தீங்கன்னா உக்ரைனும் தரேன்னு சொல்லியிருந்தான். அப்புறம் பார்த்தா உக்ரைனால அவன் நாட்டுல இருக்கிற பிரச்சனையை அவனால சமாளிக்க முடியல, சரின்னு சொல்லிட்டு அவன் விட்டு போட்டு இப்ப என்ன பண்ணிருக்காங்க, பிரிட்டானியா நான் தரேன்னு இருக்காங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க போர் நடக்கும்போதுன்னு பாத்தீங்கன்னா, ஆர்மோஸ்ல நடக்கும்போது அமெரிக்கா கூப்பிட்டாலும் சரி இவங்க எட்டி கூட பாக்கல, யார கேட்டு போய் நீ சண்டைய ஆரம்பிச்ச, ஈரான்ல எங்களால சண்டைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க
போர் நின்னதுக்கு பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்கன்னா, போர் வந்து தேவையில்லாத ஒண்ணு, இது அமெரிக்காவே ஆரம்பிச்ச சண்டைதான்னு சொல்லிட்டு இருந்தவங்க, ஆனா அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகளை மட்டும் போய் நேர்ல சந்திச்சாங்க. எதுக்கு? பிசினஸ்க்காக. இப்ப யார் சண்டை போடுறா? அமெரிக்கா இஸ்ரேல் சண்டை போடுறாங்க, கூட ஈரான் சண்டை போட்டு இருக்காங்க எதிர்த்து நின்று. கூட வந்து என்ன ஆயிட்டு இருக்காங்க, இந்த அரபு நாடுகள் தண்டத்துக்கு அடி வாங்கிட்டு இருக்காங்க. இதுல எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாத பிரிட்டானியா போன்ற நாடுகள்லாம் வந்து ஆயுதங்களை வித்துட்டு இருக்காங்க. உலகம் ரெண்டு பட்டா என்ன, நமக்கு லாபம் இருக்கா அப்படிங்கிற கூடிய கண்ணோட்டத்தோட தான் இவங்க எல்லாம் இதை வந்து அணுகுறாங்க. இப்ப பார்க்க போனா லாபம் தான் ஆயிடுச்சு. இப்ப பிரிட்டானியாக்கெல்லாம் காசு கொடுத்து அரபு நாடுகள் அவங்கள்ட்ட ஆயுதம் வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியல. இவங்க ஈரானோட இணைய சொன்னா ஈரானுக்கு எதிராகத்தான் அந்த ஆயுதங்களே வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வாங்குறதுனாலதான் ஈரான் என்ன பண்றாங்க, நீங்களா இன்னுமாடா திருந்தலன்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க சொன்னா எங்களை அடிக்கிறதுக்கும் எங்களை தடுக்கிறதுக்குமா ஆயுதம் வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிட்டோம். அடுத்த ரவுண்டு உங்களை எல்லாம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க. இந்த நேரத்துலதான் புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்காக ஈரானுடைய லவான் தீவை வந்து UAE கைப்பற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இந்த லவான் தீவு அப்படிங்கிறது ஈரான்ல இருக்கிற பல தீவுகள்ல ஒரு தீவு. இதுல நிறைய எண்ணெய் கிடங்குகள் அதெல்லாம் இருக்கு. தீவுகள்ல இருந்தா அவங்க எண்ணெயே எடுக்கிறாங்க. அதுல எண்ணெய் வளங்கள் நிறைந்த இந்த லவான் தீவை மட்டும் UAE எப்படியாவது கைப்பற்றிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும், ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிரும். இது இல்லாம பல தீவுகளுக்கு ஈரானுக்கும் UAEக்கு நடுவுல பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்கு. இதுல வேற இந்த லவான் தீவு வேற கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு பல முயற்சிகள் போயிட்டு இருக்கு, இன்னும் கைப்பற்றவில்லை. ஆனா கைப்பற்றதுக்காக UAE முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஈரான் அதுக்கு வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க, நீங்க இதை செஞ்சீங்கன்னா நாங்க அதை செய்வோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்களுடைய அணுமின் நிலையத்தையே அடிப்போம், உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அடிப்போம், பிரிட்ஜ் எல்லாம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மிரட்டிட்டு இருக்காங்க ஈரானு. பார்க்கலாம் பொறுத்திருந்து UAE பின்வாங்குவாங்களா இல்ல வந்து கைப்பற்றதான் முயற்சி பண்ணுவாங்களான்ட்டு. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா புளோட்டில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கப்பல் வந்துட்டு காசா மக்களுக்கு உதவக்கூடிய கப்பல். அந்த கப்பல்ல வந்தவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த பெண்குறின் என்ன பண்ணிட்டாரு, அரெஸ்ட் பண்ணி முட்டி போட்டு கண்ணை கட்டி அவங்களை எல்லாம் மிரட்டி அடிச்சு உதைச்சு ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து பொது சேவை செய்யறதுக்காக பல நாடுகள்ல இருந்து வந்த தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவங்க. அவங்கள போய் இப்படி நீங்க வந்து ஒரு கைதி மாதிரி நடத்துனது தப்புன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே உசாரானா இருப்பாருங்க நெத்தனியா, யார கேட்டு பெண்குறின் இப்படி செஞ்சாரு, பெண்குறின் இப்படி செய்யறது வந்து நியாயமே கிடையாது, நம்மளுடைய கடல் பகுதியில அவங்க வந்தது தப்புதான், ஆனா நீங்க இப்படி வந்து பண்ணிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெண்குறின் மேல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொல்லிட்டு உடனே நெத்தனியா என்ன பண்ணிட்டாரு, பெண்குறினை மிரட்டுற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டாரு. உடனே வந்து அந்த பிரச்சனை இப்ப சுமூகமாயிருக்கு. நல்லா தெரியும் நெத்தனியாவுக்கு, இப்படி நம்ம ஒரு போஸ்டர் போட்டாவே போதும் இந்த பிரச்சனை நமக்கு வராதுன்னு அந்த மாதிரி போஸ்டர் போட்டு விட்டாரு. பெண்குறினை மிரட்டுற மாதிரி போட்டாலும் பெண்குறினுக்கு ஆதரவு கொடுக்கறதே இந்த நெத்தனியா தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையா மாறதா இருந்துச்சு. இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த சம்பந்தப்பட்ட கைது பண்ணப்பட்ட பெண்கள் ஆண்கள் எல்லாம் விடுவிச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஐநாவுடைய இன்னும் வந்து பொது சேவைகள்ல இருந்து வந்து நபர்களா தான் இருக்கிறாங்க. அவங்களவே பெண்குறின் இப்படி பண்றாங்கன்னா எப்படி வந்து காசா மக்களை நடத்திட்டு இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப அந்த கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ஆட்கள் எல்லாம் அரெஸ்ட் பண்ணவங்க மறுபடியும் விடுதலை செய்யப்பட்டு அனுப்பப்பட்டிருக்காங்க. உடனே நெத்தனியாவும் வந்து என்ன பண்ணிருக்காரு, சீன் போட்டிருக்காரு, இதை நானே அனுமதிக்க மாட்டேன், இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசி பெண்குறினை எப்படியோ என்ன பண்ணிட்டாரு, பெரும் பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டு இருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப வந்த முக்கியமான தகவல்.